ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கா? அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற ஒரு ஃபில்ட்ரு தான். இந்த ஃபில்ட்ரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும். இப்போ எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இப்போ நான் ஃபில்ட்ரை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவேன் பாருங்கள். ஃபுல்லாக திருப்பிட்டேன். இப்போ இதை வந்து கையிலே கைட்டலாம். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது தெரியுதுங்களா? இதை என்ன பண்ணுங்கள், தண்ணி இப்படி வாஷ் பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் டஸ்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிங்க. இதில் சால்ட்டு படியும். அப்படி சால்ட்டு படிஞ்சால் நம்ம வந்து ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம இதில் போட்டு தண்ணி ஆன் பண்ணலாம். தண்ணி ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நல்லா வரும். இன்னமும் நல்லா வரணும் அப்படின்னா ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். அது எப்படின்றதை இப்போ பார்க்கலாம். தண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு போட்டு உங்கள் வீட்டில் கிடைக்கிற இந்த மாதிரி லோக்கல் ஆசிடும் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா ஆர்பிக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் இது கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போதும். அவ்வளோதான். சால்ட் பாருங்கள் எப்படி பொங்கி வருது. இதை ஒரு 10 செகண்ட் வச்சிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எப்படி புதுசாக இருக்குது. இதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுதான். இது பாருங்கள், முன்னை விட நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இது போய்ட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து மறுபடியும் எவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி வருது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேவ் வாட்டர். பாய்.